ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் விட்டு போன எல்லா எபிசோடும் இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது பூமி ஸ்டேஜில் நான் தான் உன்னோட கொலுசு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சிக்கிறாரு ககன். அதுக்கப்புறம் ககன் மயக்க வாங்கி பேசுகிறாரு. அதாவது இன்றைக்கி எனக்கு பூமி ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டா. நான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், ஆனால் அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம் இன்றைக்கி எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடச்சிருக்கு. இந்த சந்தோஷம் இனிமேலும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு லைஃப்பில் கிடைக்க போகிறது கிடையாது. எப்போவுமே என் மனசில் ஒரு ஓரத்தில் அந்த குட்டி பொண்ணு என்ன ஆனாலும்னு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த பொண்ணே என்னோட மனைவியாக வந்திருக்கா அப்படின்றது ஆச்சரியம்தான். ரொம்ப சந்தோஷம் பூமி. ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லணும், அவள் ஒரு பெரிய டான்ஸர், அதாவது த கிரேட் டான்ஸர் ஷோபா சந்திராவோட பொண்ணு தான் இவங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ககன். பூமிக்கு டான்ஸ்னால் ரொம்ப உயிர். இன்றைக்கி நான் அவளுக்காக ஒரு டான்ஸ் பண்ண போகிறேன். அந்த டான்ஸை அவள் பார்த்துட்டு அவளுக்கு எவ்வளோ பிடிக்குன்றதை நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் டான்ஸ் ஆடுறாரு. நானும் நினச்சேன் ஏதோ ஒரு டான்ஸ் ஆட போகிறாருன்னு. கடைசியில் பார்த்தா அவர் ஒரு பரதநாட்டியமே ஆடுறாரு. அந்த ஸ்டேஜில் தட்டில் மஞ்சளும் குங்குமம் வச்சுருக்காங்க. அது இவர் காலால் தட்டி விட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு. நானும் நினச்சேன் ஏதோ சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்ட்டு. கடைசியில் பூமியோட அந்த படமே அவளோட டயக்ராமே அந்த காலால் போடுறாரு. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கடைசியில் கேட்குறா, எப்போ கற்றுக்கிட்டீங்க மாமா அப்படின்னு கேட்குறா. உன்னை நான் எப்போ ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்போவே நான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பூரி பிந்துவை பார்த்து, நீ எதுக்கடி வந்திருக்க, உனக்கு லவ்வர் கிடையாது, எனக்கு லவ்வர் இருக்கான், அதனால் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, பிந்துவோ, உலகத்தில் உனக்கு மட்டும்தான் லவ்வர் இருக்கானா, எனக்கும் இருக்கான், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அதை போய் உன் அத்தை அபூர்வா கிட்ட சொல்லு, அவள் கல்யாணம் பண்ணி வைப்பா அப்படின்னு கிண்டலாக சொல்ல, பூரி, நான் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ உன் வேலையை பாருன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனில் ப்ரைஸ் வாங்குறவங்க பூமியா ககனான்னு இல்லாமல் ரெண்டு பேருக்குமே சேர்த்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு வரும்போது பிந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த நேரம் சிவா ஒரு ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். வாழ்ந்தா உன்னோட வாழ்வேன், இல்லைன்னா உன் காதலோட நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இது பூமி பார்த்துடுறா. இங்கே நக்ஷத்ரா அபூர்வா கிட்ட, அப்பா எங்கே போயிருக்காரு அப்படின்னு கேட்க, ஏர்போர்ட் போயிருக்காரு அவர் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து வராரு அப்படின்னா, யுஎஸ்ஏலேருந்து வராரு, அவரும் அவர் பொண்ணும் வராரு, இங்கே யாரையாவது மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவர் ஃப்ரெண்டு வராருமான்னு சொல்கிறாங்க. சரி, வீட்டுக்கு வெளியில் அப்படியே உலாத்திட்டு இருக்கும்போது கார் நிற்குது. அதில் அந்த பொண்ணு இறங்கி நிற்கிறா. அதாவது சரத்சந்திரா ஃப்ரெண்டோட பொண்ணு, அவள் பேர் லில்லி. சரி, இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. அதே நேரத்தில் அபூர்வாவும் நக்ஷத்ராவும் அங்கே வர்றாங்க. உடனே எனக்கு ஒரு மருமகன் கிடச்சிட்டான்டா அப்படின்னு சரத்சந்திராவோட ஃப்ரெண்டு சொல்ல, நீ அவசரப்படாத, அவன் என்னோட மருமகன் அப்படின்னு சொல்ல, நக்ஷத்ரா பார்த்து உன் புருஷன் தான் சரியா அப்படின்னு கேட்க, அது என்னோட பேட் லக் அப்படின்னு அவ சொல்ல, என்னோட பேட் லக், என் பொண்ணு கிடைக்காம போயிட்டானே அப்படின்னு சொல்றாரு. பூமி, வாடா உங்ககிட்ட பேசணும்னு சிவாவை கூப்பிடுறா. சிவா சொல்லு அக்கா அப்படின்னு கேட்டோடனே, ஃபங்க்ஷனுக்கு எதுக்குடா பிந்து வந்தா அப்படின்னு கேட்க, பிந்து வந்தாளா எனக்கு தெரியலையே அப்படின்னு அப்பாவியா சொல்ல, பலான்னு ஓங்கி ஒரு அறை விடுறா. அவள் வராமல் தான் உனக்கு கிஃப்ட் கொடுத்தாளா, நீக்கு அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறா. அப்படின்னா நான் உண்மை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சுக்கா, நான் லவ் பண்ணது பிந்துவக்கா அப்படின்னு சொல்கிறான். ஷாக் ஆகி நிற்கிறா பூமி. அக்கா, நீ ஏதாவது ஒரு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கக்கா அப்படின்னு கேட்க, உனக்கு எப்படி வருது இதை கேட்கறதுக்கு, முகூர்த்தம் டேட்டு வச்சாச்சு, ஷாப்பிங் பண்ணியாச்சு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சுடா, என்னால் முடியாது, தயவு செய்து நீ மறந்துரு, இப்போ தான் இந்த வீடு கொஞ்சம் சந்தோஷம் பட்டுட்டு வந்துட்டுருக்கு, அதை கெடுத்துறாதரா, இப்போ தான் நானும் உன் மாமாவும் நெருங்கி வந்துட்டுருக்கோம், அதை கெடுத்துறாதரா, பூரி ரொம்ப அப்பாவிடா, அவள் உன் மேலே உயிரியே வச்சிருக்காடா, நிச்சயம் முடிஞ்ச உடனே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரிடா, திரும்பவும் இந்த வீட்டை இருட்டில் தள்ளிடாத அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்குறா. இங்கே பாரு, நீ பூரியே கல்யாணம் பண்ணிக்கிற, பிந்துவை மறந்துடு, ஏதாவது அதுக்கு மேலே ஏதாவது பேசணும்னு நினச்சினா என்னை உயிரோட பார்க்க முடியாதுன்னு ஆர்டர் போட்டு போயிடுறா. அதே நேரத்தில் ககன் வெட்டிங் கார்டு எடுத்துகிட்டு சாரதா கிட்ட கொடுக்க, சாரதா பூமியை கூப்பிட்டு இதில் முதல் பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் சாமி கிட்ட வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிட்டு வாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு பூரியோ, பூமி தலைமையில தானமா நடக்க போகுது, இதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்ல, பூமி நீ சொல்லுமா அப்படின்னு சொல்ல, பூமி சொல்றா, எந்த பிரச்சனை இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு அவ வாக்குறுதி கொடுக்கறா சிவா முன்னாடியே.
சாமி கிட்ட புலம்புறா. இந்த நேரத்துல இந்த சிவா இப்படி வந்து சொல்றானே, எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் சாமி. எங்க லைஃப நீ காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. செர்ரி இந்த அமெரிக்காலேருந்து வந்த சந்தோஷம் லில்லிய கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வராரு. அதே நேரம் இந்த சித்தியும் கோயிலுக்குள்ள வராங்க. இந்த சித்திய பார்த்து ஒரு சாமியார் சொல்றாங்க, உனக்கு இன்னும் கல்யாண யோகம் இருக்குமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் இந்த கோயிலுக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னு 2 கோலி குண்டுகளை கொடுத்து இது உருட்டுற சொல்றாரு. இது யார் காலடியில போய் நிக்குதோ அவர் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவர் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஆசையோட 2 கோலி குண்டுகளை உருட்டுறாங்க சித்தி. இந்த சந்தோஷ் காலடியில வந்து அந்த 2 கோலி குண்டுங்க நின்ன உடனே அவர் எடுத்து பார்த்து இதோட யார் விளையாடுறா அப்படின்னு அவர் கேட்க எந்துங்க அப்படின்னு இந்த சித்தி வந்து நிக்கிறாங்க. பூரி சிவாக்கு போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. அவங்க சரியா போட்டோக்கு நிக்கல சிவா அப்படின்றதுனால ககனும் பூமியும் எப்படி எப்படியெல்லாம் போஸ் கொடுக்கணும்னு அவங்க காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த மாதிரி போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. பூர்ணா வந்து நிறைய பூரி போட்டு சாப்பிட்றா. இதை பார்த்த பூமி இவ்வளவா நீ சாப்பிட்டா குண்டாயிடுவா இல்லையா, அப்போ எப்படி சிவா உன்னை லவ் பண்ணிட்டே இருப்பான் அப்படின்னு கேட்க, புதுசாக எதுக்கு அண்ணி என்னை லவ் பண்ண போகிறான், ஆல்ரெடி நாங்கள் லவ்வில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. இல்லை கல்யாணம் ஆனாலும் நம்ம ஒல்லியாக இருக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணணும், அப்போ தான் நம்ம புருஷன் எப்போவுமே நம்ம லவ் பண்ணுவான் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறா. வா சாப்பிட்டது போதும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் saree கட்டி கூட்டிகிட்டு வரா. அதுக்கப்புறம் சிவா கிட்ட சொல்கிறா, பாரா இந்த சேரீயில் அவள் எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்ல, பிந்து இந்த சேரீயில் இன்னும் அழகாக இருப்பா அப்படின்னு சொல்ல, உனக்கு பிந்து பைத்தியம் பிடிச்சிருக்குடா அப்படின்னு பூமி சொல்ல, நீ லவ் பண்ணும்போது எப்பயாவது நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேனாக்கா அப்படின்றான். இங்கே சரச்சந்திரா வீட்டில் எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டிவியில் வேலண்டைன்ஸ் டேக்கு ஒருத்தர் டான்ஸ் ஆடி அவங்க ஒய்ஃபோட படமே வரைஞ்சிருக்காரு அப்படின்னு நியூஸை சொல்லி அதை காட்டுறாங்க. அது பூமியோட படம். பார்த்த உடனே பயங்கர ஆச்சரியமாயிடுது எல்லாருக்குமே. உடனே கேபி கை தட்டுறாரு. ஓ படம் வரைஞ்சது என் பையனாச்சே, அது நல்ல விஷயம் தானே, பூமி லவ்ல ஜெயிச்சிருக்கா பாத்தீங்களா அப்படின்னு சரச்சந்திராவை பார்த்து சொல்ல கோவமா எந்திரிச்சு போயிடுறாரு. இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு அபூர்வா சொல்ல, ரொம்ப எரியுது போல இருக்க மீரா, மோர் கொண்டு வந்து கொடு உங்க அன்னிக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னு வச்சுக்கோ இதே டென்ஷன்ல மேலே போயிட போறாங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப கோவமா நிக்கிறாங்க அபூர்வா. அதே நேரத்துல சித்தி கோயிலேருந்து ஹாப்பியோட வந்து அபூர்வா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் வா அப்படின்னு கூப்பிட, இங்கேயே சொல்லுங்க அப்படின்னு கோவமா சொல்ல, எதுக்கு கோவமா இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அங்க டிவியில பாருங்கன்னு கேபி சொல்றாரு. ககன் டான்ஸ் ஆடிட்டு வரைஞ்சிட்டு இருக்கதை பார்த்து வாவ் சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்ல, அபூர்வா மறைக்க, ஐயோ நல்லாவே இல்லை அப்படின்னு பிளேட்டை மாத்துறாங்க. எல்லாரும் முன்னாடி சொல்ற விஷயமா இருந்தா சொல்வேன் இல்லையா, இது பிரைவேட்டா உங்ககிட்ட சொல்லணும்னு இழுத்துக்கிட்டு போறாங்க ரூமுக்கு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. நம்ம 3 நாள் எபிசோடு பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.